இன்றைக்கி எந்திரிக்கும்போதே வந்து மைண்ட் செட்டில் வந்து வீடெல்லாம் சுத்தம் பண்ணணுன்னு தான் எந்திரிச்சேன். வீடெல்லாம் காலையிலே எந்திரிச்சவுடனே நான் வீடு சுத்தம் பண்ணிவிட்டு என் தங்கச்சி பையன் வந்திருந்தான். அவங்ககிட்ட ஒரு 10 தேங்காய் கொடுத்தேன் உரிச்சு தாப்பான்ட்டு. அவன் உரிச்சு கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வயலுக்கு வந்து ஆளுங்க வந்திருந்தாங்க ஒரு 11 பேர். அவங்க கொத்த சொல்லிவிட்டு அவங்க வந்து பாயாசம் காய்ச்சி எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொன்னாங்க. நான் குளிச்சுட்டு பாயாசம்லாம் காய்ச்சி எடுத்துகிட்டு போனேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு தான் ரெடியாகி போனேன். என்னோடய மாமியார் இருந்துக்குன்னு ஓகேம்மா அந்த பில்லுலாம் கட்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க மாட்டுக்கு. சரி எடுத்துகிட்டு வந்து மாடெல்லாம் பிடிச்சி கட்டிட்டு நான் போன இடம் தான் வந்து தருமபுரிக்கு வந்தேன், சிவா ஹாஸ்பிட்டலுக்கு. இது எங்கே இருக்குதுன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து தருமபுரிக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி கிருஷ்ணா சில்க் பக்கத்தில் தான் இருக்குது. மேல் மாடியில் இருக்குது. இவர் வந்து கைராசியான டாக்டர். எனக்கு நான் ஏற்கனவே வந்து ஒரு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு காது வந்து பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போனால் எனக்கு வந்து காது ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்க ஒரு வாரத்தில். யாருக்காச்சும் காது வலி தொண்டை வலி அப்படின்னு சொன்னால் தருமபுரி பக்கத்தில் இருக்கிறவங்க இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மெயினாக போங்க. ரொம்ப கைராசியான டாக்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.